இறை திருவருளினாலே இந்த அற்புதமான 15வது ஆண்டு வள்ளிமலை படிவிழா வாரியார் சுவாமிகள் தொடங்கியது தொடர்ந்து நடைபெற்று அவருடைய காலம் வரையில் 60 ஆண்டுகள் அவரே தொடர்ந்து இருந்து நடத்தி வந்தார். அதன் பிறகு அதை அடியங்கள் எல்லாம் தொடர்ந்து உங்களை போன்ற அடியார்களுடைய உறுதுணையோடு தொடர்ந்து நடத்தி வருகிறோம். 15 ஆண்டுகள் ஆகும். ஆக 15 ஆண்டுகள் கூட்டினா இது 75வது ஆண்டு என்று சொல்ல வேண்டும். இந்த படிவிழா 75வது ஆண்டு. இதில் மக்கள் எல்லாம் பெரும் திரளாக கூட வேண்டும் என்று நான் விரும்பியவாறு வேண்டியது அளிக்கும் ஆண்டவருடைய திருவருள் காரணமாக நீங்கள் எல்லாம் இப்போது வந்து இங்கே எங்கள் முன்னின்று காட்சி அளிக்கிறீர்கள். நம்ம இப்படியே வாழ்க்கையிலே நாம் இருக்கிற இடத்திலேயே தேங்கி நின்று விடக்கூடாது. ஒரு வாழ்க்கை தேங்குவதாக இருந்து விடக்கூடாது. தேக்கம் கூடாது. அதுவே நமக்கு ஒரு பெரிய ஏக்கமாக மாறிவிடும். வாழ்க்கையில் தேங்குவது இல்லாமல் நான் என்ன பண்ணணும், வளரணும். ஒவ்வொரு படிப்படியாக ஏறணும். படிப்படியாக வேற எங்கேயோ படியெல்லாம் தேடி அலையாதீங்க. இதோ நான் இருக்கிறேன் என்று இங்கே 750 படிகளை வைத்திருக்கான் பெருமாள். அந்த படிப்படியாக ஏறினீங்கன்னா வாழ்க்கை படிப்படியாக உங்களுக்கு உயரும். ஆண்டுக்கு ஒரு முறையாவது வாருங்கள் என்று அருணகிரிநாத பெருமான் பாடி இருக்கிறார். ஆண்டுக்கு ஒரு முறையாவது வாங்க. எந்திரார் சார் பெரியவங்க பாருங்க, அவங்கெல்லாம் வந்து வா என்று ஆணை தரத்தக்க பெரியவர்கள். அவன் ஆணையிடக்கூடும். ஆனால் என்ன பண்ண கருணையினால கொஞ்சம் வந்திருப்பான்னு கெஞ்சிற வருஷத்துக்கு ஒரு தடையாக வந்திருப்பான். ஆகவே நாம அவங்க நிச்சயமா அடுத்த வருஷம் வருவாங்க. ஆகவே இறைவனுடைய திருவருளை பெறுவதற்கு நாம் கூவி அழைக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை இல்லையா? ஆகவே இந்த வருகிற பொங்கல் நாளிலிருந்து நம்முடைய வாழ்வு பொங்குவதற்கு அச்சாரம் விடுவதற்கான ஒரு விழாவாக இதை அமைத்திருக்கிறோம். அப்போ தமிழரசன் அவர் இப்பொழுது வழக்கம் போல பெருமான் அந்த இது திறக்கணும். நான் அதுக்காக தான் பேசிட்டு இருக்கேன். இந்த படிவிழாவிலே வந்த பெரியவர்களுடைய பட்டியலை நான் போட்டால் நீங்க ஆச்சரியப்படுவீங்க. இங்க பேசாத பெரியவர்கள் இல்லை. எத்தனை பெரியவர்களை எல்லாம் இங்கே அழைத்து வந்து நாங்கள் எல்லாம் இந்த விழாவை நான் 4 வயதிலிருந்து வருகிறேன். இப்போ எனக்கு வயசு 77. இப்போ கணக்கு போட்டுக்கலாம். 73 ஆண்டுகளாக தொடர்ந்து வருகிறேன். நான் அடியேன் இந்த படிவிழாவிலே நான் இல்லாத ஒரு ஆண்டு கூட கிடையாது. என்னை பெருமான் ஏறாத நிலை மேலே ஏற்றி வைத்திருக்கிறான். காரணம் இந்த படிவிழா. ஆகவே பெருமானுடைய அருளை பெறுவதற்கு வாரியார் சுவாமிகள் வந்த போதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த தேரடி வரைக்கும் கூட்டம் இருக்கு. இப்போ நாம் வந்து ரொம்ப அதிகம்னு நினச்சிட்டு இருக்கோம். இதுவே கம்மி தான். இன்னும் நிறைய பேர் வந்திருக்கிறார்கள். இன்னும் அவ்வளோதான் அவங்க ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு வரணும் இல்லையா? அதுக்காக காத்துட்டு இருக்க முடியாது. அவங்க வந்து கலந்து கொள்வாங்க. அது தொடர்ந்து நம்ம இங்கே வந்து என்ன பண்ணுறோம்னா இங்கே நம்முடைய சிந்தனையை செம்மையாக்குவதற்காக படியேறுகிறோம். அது முடிந்தவுடனே அந்த சிந்தனை சீராக்குவதற்காக இங்கே நிகழ்ச்சிகள் வைத்திருக்கிறோம். ஆகவே 2லும் கலந்து கொள்ளுங்கள். அதே மாதிரி இங்கே எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். அனைத்து வசதிகளையும் ஏற்பாடு செய்யுது. 2 நாள் முன்னெல்லாம் நாங்கள் 3 நாள் செய்வோம். இப்போ இந்த ஏறத்தாழ் 2 நாட்கள் வச்சு 10, 11 2 நாட்கள் வைத்திருக்கிறோம். இந்த 2 நாட்களிலும் உங்களுக்கு வந்து எந்த விதமான எந்தெந்த நேரத்திலே சோர்வு ஏற்படுமோ அந்தந்த நேரத்தில் அந்த சோர்வு நீங்குவதற்காக என்னென்னவெல்லாம் வசதிகளை செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் எங்களுடைய சக்தியால் அல்ல, இறைவனை திருவருளால் செய்து கொண்டிருக்கிறோம். இன்னும் சொல்ல போனால் அந்த காலத்து வாரியார் சுவாமிகள் காலத்திலிருந்து என்னுடைய தந்தையார் எல்லாம் வந்தபோது ஒரு குறிப்பிட்ட காலத்தில் இனிமேல் வசூல் கூடாது என்று நிறுத்திவிட்டார்கள். என்னன்னா வசூல் பண்ணி செய்வதல்ல, அவர்கள் வருவனும்
அவர்களாக வந்து அந்த ஆர்வத்தோடு வந்தார்களானா ஆர்வத்தோடு அவளுக்கு அருள் புரிய ஆண்டவன் காத்திருக்கிறான் என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று எடுத்து வாரியார் சுவாமி சொல்லுவார். ஆகவே இது நாங்கள் இப்போ ஒரு 15 ஆண்டுகளாக செய்யணும்னா மொத்தம் அடியங்கள் ஒரு குழுவாக இருந்து நாங்கள் மட்டுமே பார்த்துக்கிறோம். எந்த இடத்துலையும் போய் வசூல் கேட்கறது இல்லை, எந்த இடத்துலையும் வசூல் போய்க்கிட்டு. ஆகவே இன்னும் சொல்ல போனால் அதுக்கெல்லாம் நிறைய வசூல் ராஜாக்கள்லாம் இருக்காங்க. அது அவங்ககிட்ட விட்டுடலாம். அதனால் நாம் இறை அருளை அதை ஒரு மகசூலாக பெறுவதற்காகத்தான் இங்கே வந்திருக்கிறோம். இறைவனை தொடங்கி இறைவனுடைய அருளை ஆர்வதற்காக தொடங்குகிற இதை வழக்கம் போல ஒரு முறை அருணைநாத பெருமான் அருணை முனிவர் கருணை முனிவராகி அருணை முனிவர் பாடி அருளிய அந்த கைத்தல நிலைகள் என்பதை ஓதுவார்கள் மிகச் சிறப்பாக பாடி அருள நாம் உள்ளே. நாடுடைய சிவனே போற்றி, வெற்றிவேல் முருகனுக்கு. கைத்தல நிறைகனி அப்பமோடவர் பொறி கப்பிய கரிமுகன் அடிபேணி. அப்பமோடவர் பொறி கப்பிய கரிமுகன் அடிபேணி. நட்டிடும் அடியவர் புத்தியில் உரைபவர் கற்பகம் என வினை கடிதேகோ. அடியவர் புத்தியில் உரைபவர் கற்பகம் என வினை கடிதேகோ. மத்தமோ மதியமும் வைத்திடும் மரமகள் மற்றொரு திறமுய மலையானே. மத்தன மனிதனை முதல்வோனே முப்புறம் எரி செய்த அச்சிவ முறைதரும் அச்சது கொடி செய்த அடிவீரா. செய்த அச்சிவ முறைதரும் அச்சது கொடி செய்த அடிவீரா. அத்துயரது கொடுதும் பிரமணி படும் அப்புணமதனிடை இவமாகி பிரமணி படும் அப்புணமதனிட இவமாகி அத்துர மகளுடன் திருமுருகனை அங்கனமணவருள் பெருமாளே. அத்துர மகளுடன் அத்திருமுருகனை அங்கனமணவருள் பெருமாளே. மற்றவிழ் மலர் ஒரு பணிவேனே, மற்றவிழ் மலர் ஒரு பணிவேனே. தருத்தேனுமணி கசிவாகி உன்கடலில் தேனமுதல் உணர்வூரி இந்த ரசத்தே பருகி பலகாலோ என்ற நுயிர் ஆதரவுக்கு அருள்வாயே. தம்பிதனக்காகவன தனைவோனே தந்தை வளர்த்தால் அருள்கை கனியோனே. அந்த தமக்கு ஆன நிலை பொருளோனே. ஐந்து கரத்தானே முக பெருமாளே. ஐந்து கரத்தானே முக பெருமாளே. ஐந்து கரத்தானே முக பெருமாளே. ஐந்து கரத்தானே முக பெருமாளே. இந்த இப்போ சுவாமி வணங்கி விட்டு வர இருக்கிறோம். உள்ளே சென்று நாம் அனைவரும் உள்ளே வந்தால் முடியாது. அதனால் இந்த ஓதுவார் குழாம் கொண்டு சில அன்பர்கள் அவர் வரைக்கும் போயிட்டு திரும்பி வந்தால் உங்களுக்கு பிரதிநிதியாக நாங்கள் உள்ளே போய் சென்று ஆண்டவன் அருளை வாங்கி தவறாமல் உங்களுக்கு கொடுத்து விடுவோம். கணபதி வர அருளிடம் மீது கொடை அடிவினல் பயில் வழி வர முறை கருணையே அற்புத கோலம்
அந்த இறைவனுடைய அருளினாலே எந்த அளவுக்கு இறைவனுடைய அருள் இருப்பது என்பது அந்த நிகழ்ச்சியிலே நான் சொல்கிறேன். அப்போ தான் உங்களுக்கு புரியும் இல்லையா? அதை நான் எடுத்து அப்புறம் சொல்கிறேன். நம்ம எல்லாம் வழக்கம் போல் திருப்புகழை முழுமையாக நாம் வந்து நான் வந்து வடமொழியில் சொல்கிறத வந்து அனுசந்தானம் பண்ணிட்டு போகிறோம். அது இன்னும் நாம் முற்றோத செய்து கொண்டு
அவர்தான் உங்களை பாட வைக்கிறார் இல்லையா? ஆகவே இந்த ஓதுவா மூர்த்திகளை நடமாடும் திருமுறை கோயில்கள் என்று சொல்றார். அவரு பாடிட்டு எழுந்து போறது இருந்தவங்க திரும்ப ஓடி வந்து உட்காதையோ இந்த பேசிய நான் கேட்டு அவ்வளோ அன்பு அடியிருக்கு. ஆகவே அதுலேருந்து அவர் போகிறது என்னன்னா இந்த மாதிரி அவர் சொல்லுவார் அப்படின்னு என் பேரை சொல்லி நடமாடும் திருமுறை கோயில்கள் என்று எங்களை சொல்லுவார் என்று. ஆகவே நடமாடும் திருமுறை கோயில்களாக நீங்கள் எல்லாம் இனி தொடர்ந்து மேலே சென்று இதெல்லாம் அதாவது மேல் மேலும் உயர வேண்டும் என்றக்காக உங்களை ஏற்படும். உங்களை பூச்சி பிடிக்கிறதுக்காக நான் இங்கேயே நிற்கிறேன். இதே மாதிரி தான் நம்ம வாரியார் சுவாமியில் முழுமையாக அவர் வந்த போதெல்லாம் வயதான பிறகு அவர் இங்கே வந்து நின்று இதோட முடிச்சுட்டார். அதுக்கப்புறம் குருஜி சுந்தரராம சுவாமி வந்து அவரும் வயதான பிறகு இங்கே நிறுத்திட்டார். எனக்கும் வயசாயிடுச்சு. அவருடைய ஆற்றலான அந்த அற்புதமான ஆசிரியர் தன்மையிலே வந்த மாணவி பேர் உதாவல்லி சிறக்கம் செய்கிறார் இல்லையா? எவ்வளோ நல்ல அற்புதமான உணவு போட்டாங்கன்னு சொல்றாரு. அற்புதமாக பேசினாங்க சார், அற்புதமாக பாடினாங்க சார். அதெல்லாம் நான் என்ன பண்ணீங்கன்னா அது எங்கள் சமையல் மேலே ஏதாவது குறையுன்னா எனக்கு சொல்லக்கூடாது. வேலின் முருகனுக்கு, வள்ளி மணாளனுக்கு. இப்பொழுது நாம் தொடங்குகிறோம். அங்கே 6 மணிக்குள்ளாக நாம் செல்ல வேண்டும் என்று அவர்கள் அழைத்திருக்கிறார்கள். அதனால கொஞ்சம் நாம் விரைவாகவே மேலே செல்வோம் என்று சொல்லி கந்தர் அனுபூதியை தொடங்கணும். பிழையில்லாத வாழ்வினை கொடுக்க வேண்டும் என்ற இந்த வள்ளிமலையிலே இந்த புத்தாண்டிலே நாம் வேண்டிக் கொண்டோமே, ஆனால் பிழையற வாழ்வை நமக்கு தருவார் இந்த வள்ளிமலை பெருமான் என்று சொல்லி
ஏது பிழை செய்தாலும் ஏழையனுக்கு இறங்கி கருணையே வடிவமான கந்தசாமி தெய்வமே, கருணையே வடிவமான கந்தசாமி தெய்வமே, கருணையே வடிவமான கந்தசாமி தெய்வமே, கந்தசாமி தெய்வமே, கந்தசாமி தெய்வமே, வாங்க வாங்க. தெய்வமே, கந்தசாமி தெய்வமே, கடலடியை காணவே நான் வந்தேன். கண்ணனே கடலடியை காணவே நான் வந்தேன். பேருந்து பிணங்கில்லை மயிருந்து நமக்கு மனமே 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 ஓம் சண்முகபதையே நமோ நம. சண்முகபதையே நமோ நம. ஓம் சண்மதபதையே நமோ நம. ஓம் சண்முகபதையே நமோ நம. ஓம் சண்முகபதையே நமோ நம. ஓம் சுகநிதிபதையே நமோ நம.